தனக்காக எழுத தெரியாது. அதுதான் பெரும்பாலான நடிகர். யாரோ அந்த நக்கீரன் கதையில வர மாதிரி மண்டபத்துல எழுதி தர்றவங்களை வாசிக்கிறவர்களாக இருப்பார். கள்ளச்சாராயம் அங்கே நடந்த போது இவர்தான் அதன் முதல் குற்றவாளி என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் திமுக கூட இருந்ததும் வெளியில. ஆனால் இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது என்பதை திமுக அவ்வளவு அக்கறையாது. அர்ச்சகர் மூத்தரத்தை விட பாதிரி மூத்தராவும் முல்லா மூத்தராவும் நல்லா இருக்கும். அது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதுவரைக்கும் இவன் ஒரு பாதிரியோ முல்லாக்களையோ கேள்வி கேட்டு நான் பார்த்ததில்லை. இப்ப இவர் என்ன சொன்னாரு, ஜாஃபர் சாதிக் என்ன செய்யறாரு எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு ஒருத்தன் 10 கோடி 50 கோடி 20 கோடி கொடுத்து கொண்டு இருக்கிறான், அவன் என்ன செய்ய ஏன்டா எப்படிதான் உனக்கு இந்த காசு வந்ததுன்னு கேட்க மாட்டானே. அவ்வளவு தூரம் நீ முட்டாளா? கொஞ்சம் முதுக நிமிர்ந்து இவர் மேல கேஸ் போட்டு ஆளை உள்ள தள்ளணுங்கிறது என்னுடைய முதல் கோரிக்கை. அப்படி அவர்கள் செய்ய இல்லைன்னா இவர் சொல்றது உண்மைதான். எமர்ஜென்சி நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த திமுகவில் இருந்து ஆட்டம் போட்ட சூரியநாராயணன் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர். இதே வேலை, இதே காவல்துறையை மிரட்டுறது, இதே கலெக்டரை மிரட்டுறது, அவ்வளவு வேலையை மிரட்டுறது. எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற வீடியோ வெளியிட்டு ஸ்டாலின் காமெடி. கள்ளக்குறிச்சியில் மீண்டும் மெத்தனால் கலந்த சாராயத்தால் உயிரிழப்பா, கண்ணுக்குட்டி தாமோதரன் கைது. அர்ச்சகர்கள் கழிக்கும் சிறுநீரை தான் தீர்த்தம் என குடிக்கிறார்கள் என்று பேசிய மஞ்சள் பத்திரிகை நிருபர் நக்கீரன் பிரகாஷ் மீது இந்து முன்னணி புகார். போதை கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை ஜாஃபர் சாதிக் வேலையில்லா வெட்டி இயக்குனர் அமீர் வங்கி கணக்குகளில் செலுத்தியதாக அமலாக்கத்துறை தகவல். கலெக்டரும் எஸ்பியும் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அந்த அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். தருமபுரி திமுக பொறுப்பாளர் மிரட்டல். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் திரு ராம நம்பினாளன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்து வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சில காணொளி காட்சிகளை வெளியிட்டு மக்களிடையே கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காரு சார். சில சமயங்கள்ல அது வேடிக்கையாகவும் போய்விடுகிறது. இப்போ சமீபத்துல ஒரு கோரிக்கையை காணொலி வாயிலாக முன் வச்சிருக்காரு சார். அவருடைய பிறந்த நாள் வருகிறது. என்னுடைய பிறந்த நாளை எப்போதுமே நான் ரொம்ப ஆடம்பரமா கொண்டாட நான் ஆசைப்பட மாட்டேன், ஆனாலும் தொண்டர்களுக்காக நான் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப தொண்டர்களுக்கு நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, மீண்டும் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது நம்ம மீது திணிக்கப்படுகிறது. இந்த பாராளுமன்ற தொகுதியுமே மறுசீரமைப்பு பண்றாங்க. இதெல்லாமே தமிழகத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இதையெல்லாம் கழக கண்மணிகள் மக்களிடையே எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலினுக்கு கொஞ்சம் சொரத்து குறைஞ்சிருக்கு. அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த 10 ரூபா சாராய பாட்டில் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனார்ல, அந்த நேரத்தில் அவர் கொடுத்த காணொளி பார்த்தீங்களா நீங்கள்? அப்படி பேசி மோதிப்பா மத்திய அரசாங்கமா அப்படிலாம் பேசியிருந்தார். இப்போ அப்படி பேசலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பயம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த பயம்னு வந்த பிறகு ஒரு மனுஷனுக்கு புத்தி வேலை பண்ணாது. அதையும் நம்ம பார்க்குறோம். எங்கடா ஆட்சி போயிருமோ, இன்னொரு பயம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படி தேடி பார்த்தா அந்த சாருங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிற பயம் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க, அது 1 சார் இல்லை, 2 சார் இல்லை, 5 சார் இருக்கலாம், 6 சார் இருக்கலாம், அப்படிலாம் ஆளாளுக்கு பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த சார் வந்ததுலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அதை தவிர மத்திய அரசுக்கு எதிராக என்னென்னலாம் உண்டோ அவ்வளவும் பேசப்பட்டு வருகிறது.
இன்னைக்கு எல்லாரும் அந்த சாரை மறந்துட்டாங்க. அந்த சாரை அப்படின்னா எனக்கு என்ன சந்தேகம்னா, இவர்கள் சொல்ற மாதிரி அதுல ஏகப்பட்ட சார் எல்லாரும் திமுக சார்பால் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு வெஹிமெண்டா புது புது இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை மறக்கடிக்கணும்னா அதுல எத்தனை விஐபிகள் இருந்திருப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. இப்போ அடுத்தாப்புல அவர் காணொலியை நீங்க பார்த்தீங்களான்னு, அவர் ஏற்கனவே டிவி சீரியலில் நடித்தவர் தான். மு.க. ஸ்டாலின் ஒன்றும் நடிக்காதவர் கிடையாது. அவருக்கு நடிப்பு தெரியும், நல்லாவே நடிக்க தெரியும். ஆனால் என்ன, எந்த நடிகருக்குமே தனக்காக எழுத தெரியாது. அதுதான் பெரும்பாலான நடிகர். யாரோ அந்த நக்கீரன் கதையில் வர்ற மாதிரி மண்டபத்தில் எழுதி தர்றவங்கள வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த மண்டபத்தில் எழுதி தர்றவன் ரைட்டா எழுதி தர்றானா பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம் மூளை சமன்பாடோடு இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருதுங்க. ஏன் அந்த கேள்விக்குறி வருகிறது? அவர் என்ன சொல்றாரு, உடனே இருமொழி கொள்கையை விட்டு தமிழ்நாடு மாறாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, இருவேறு மொழிக் கொள்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க, இருமொழி கொள்கை இல்லை, இருவேறு மொழிக் கொள்கை. ஒரு மொழிக் கொள்கை தனியார் பள்ளிகளுக்கு, ஒரு மொழிக் கொள்கை அரசு பள்ளிகளுக்கு. இப்படி இருவேறு மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத தான் இவர் இருமொழிக் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாம என்ன கேட்கிறோம், ஐயா உன் இருவேறு மொழிக் கொள்கையை விட்டுட்டு உண்மையிலேயே இருமொழிக் கொள்கையை கொண்டு வந்தா தனியார் பள்ளியில இருந்து இந்த எடுத்துரு, அவ்வளவுதான். இல்லை இருவேறு மொழிக் கொள்கை வேண்டாம், மும்மொழியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறோம். மூணாவது, நான் ஏற்கனவே சிடிவிட்ட சொல்லிட்டேன், இது திராவிடத்துக்கு எதிரான ஒரு சதின்னு சொல்லிட்டேன். ஏன்னா தமிழகத்தில் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறார்கள், அதை நீங்கள் மறுக்கிறீர்கள். அதை விட கொடுமை, எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் முதல்வர்கிட்ட பதில் இல்லை, துணை முதல்வர்கிட்ட பதில் இல்லை, கல்வி அமைச்சர்கிட்ட பதில் இல்லை, ஒத்தர்கிட்ட பதில் இல்லை. நாம் என்ன கேட்குறோம், இப்படி ஒரு வீடியோ வெளியிடத்துக்கு முன்னால முதல்வர் எல்லா அமைச்சர்களோட குழந்தைகள் எங்க படிக்கிறார்கள்னு வெளியிடுங்கிறேன். இப்படி ஒரு காணொலி வெளியிடுவதற்கு முன் உங்க அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை IAS IPS அதிகாரிகள் குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள் என்பதை வெளியிடுங்கள். அதையே வெளியிட மாட்டேங்கிறீங்க. நாங்க அதைத்தானே கேட்டுட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே நாங்க கேட்கலையே, அதுதானே கேட்கிறோம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஏதோ 1967 நடந்த மாதிரி 67ங்க இன்னைக்கும் ஒண்ணு இல்லைங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப CBSE பள்ளிக்கூடத்துக்கு மத்திய அரசாங்கம் நேரடியாக நீங்கள் நிறுவிக்கொள்ளலாம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஸ்டேட்ல இருந்து வேண்டாம்னு சொல்லியாச்சு. கடகடன்னு இனிமே வரப்போகுது. அதான் இன்னைக்கு பழக்கற்பியா தினமணியில் எழுதியிருக்கிறாரு. வருமே, என்ன செய்ய போறீங்க? அப்போ உங்களுக்கு அவங்க தான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்களே, எழுதியிருக்காரு. ஒரு கன்ஃபியூஸ்டு ஆர்டிக்கல் தானே வச்சுங்க, என்ன சொல்ல வந்தாருன்னு அவரை தவிர யாருக்கும் புரியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இங்கிலீஷ் இருக்கணும்னு. ஆனாலும் கூட நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா, இவர் தன்னுடைய சமச்சீர் மனநிலையில் இல்லைங்கிறது புரிஞ்சு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, தொகுதி மறுசீரமைப்பு 8 தொகுதி குறைஞ்சோம். நான் கேட்கிறேன், இது அவருக்கு டெல்லியிலேருந்து வந்த தகவல். யாரு சொன்னா கேட்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரா, இல்லை நீரார் ஐடியா சொல்லித்தா, இல்லை மர்காதத் சொன்னதா, இல்லை இந்த ராஜ்தீப் ஒய்ஃப் ஒருத்தர் உண்ட TMC MP சகரிகா சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்க இவருக்கு? அதுவும் சொல்லணுமா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப உனக்கு யாரும் சொன்னா அதை சொல்ல, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாருல. இப்ப சமீபத்தில் கூடிய MP கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, ஆபத்து வருவதற்கு முன்பே தானே அதுக்கான போராட்டத்தில் இறங்க முடியும், வந்த பிறகு எப்படி இறங்க முடியும், அதுக்காக தான் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சே இப்ப நாங்க போராட்டத்தில் இறங்குறோம். சார் இவங்க வேலையே இதுதானே சார், அதாவது இந்த அரசாங்கம் எல்லா நல்லதையும் செய்யும் நினைச்சா உடனே நாங்க இப்போ கண்டிப்பா தொகுதி குறையாது, கண்டிப்பா தொகுதி கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
இப்ப என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததால் தான் தொகுதி குறைந்தது, குறையவில்லை, தொகுதி கூடிட்டு. இப்போ காவேரி மேலாண்மை எப்படி பண்ணாங்க அவங்க? கோபேக் மோடி அடிச்சாங்களா இல்லையா? அடிச்சு. அவங்களுக்கு உறுதியா தெரியும் இந்த மோடிங்கிறால் ரொம்ப நியாயஸ்தான், கண்டிப்பா இவர் ஆட்சியில காவேரி மேலாண்மை வந்துடும் அப்படின்னு தெரியும். எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த உடனே பார் எங்களால் தான் வந்தது. இதே வேலை, இதே அரசியல். இந்த அரசியல் திராவிட கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதே நாள்ல இருந்து இதே பொய்யத்தான் செய்துட்டு இருக்காங்க. என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு புரியல. ஹிந்தி வந்தா என்ன ஆபத்து வரும்? ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்து விடும் என்று சொன்னால் அவ்வளவு பலவீனமான மொழி தமிழ் அல்ல என்பதை நான் கடுமைக்கு சொல்லுகிறேன். நான் ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு பேர் வைக்கும் போதே, ஸ்டாலின் பேர் வைக்கும் போதே தமிழ் அழிஞ்சு போச்சா? நீங்க ஒவ்வொரு கிறிஸ்டியன் இஸ்லாமியர்களோட கூட்டு கூடும் போதே தமிழ் அழிஞ்சு போச்சு. சார், இந்த இருமொழி கொள்கை என்பதே ஈவேரா என்ன சொன்னார்? ஈவேரா தெளிவாக சொன்னார், என்னுடைய ஹிந்தி எதிர்ப்பு என்பது தமிழை வாழ வைப்பதற்கல்ல, ஆங்கிலத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு. நீங்க அதைத்தானே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. ஆகையினால இந்த மறுசீரமைப்பு விஷயத்திலையும் இவருக்கு ஒரு தகவல் வந்ததுங்கிறார். அரசாங்கம் சொல்றது தகவலா, இவர் சொல்றது தகவலா? எனக்கு புரியலையே. அரசாங்கம் டிராப்ட் கொடுத்துருத்தா, தொகுதி மறுசீரமைப்புல தமிழகத்துக்கு இவ்வளவுதான் வரும், உத்தரப்பிரதேசத்துக்கு அரசாங்கம் டிராப்டே கொடுக்கலையே சார். கொடுக்காதுக்கு முன்னால நீங்களே ஏன் கத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப நாங்க ஒண்ணு சொல்றோம், எங்களுக்கு இந்தியாவின் மீது நீங்கள் தேச துரோகம் பண்ணுவீர்கள் என்ற தகவல் வருகிறது, ஆகவே உங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படி சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? எங்களுக்கு ஒரு அச்சம், அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. கனிமொழி நாளைக்கு தேச விரோதியாக போய் விடுவார், ஸ்டாலின் போய் விடுவார், ஆகையினால சிபிஐ இப்பதே உங்களை அரெஸ்ட் பண்ணுகிறது. ஒத்துக்கொள்வீங்களா நீங்க? சார், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா அதை மக்களை முட்டாளாக்கி, மக்களை உணர்வை தூண்டி, மக்களை படிக்க விடாமல் செய்து, மக்கள்கிட்ட குடியை கெடுத்து. சார், நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டாஸ்மாகே இருக்காதுன்னு கனிமொழி சொன்ன 10-12 வீடியோ ஓடிட்டு இருக்க. அதை பத்தி இப்ப கேட்ட ஓடி போறாங்களே. ஆகையினால அன்னைக்கு இந்த ஆபத்து இப்ப இருக்குதா, இது கனிமொழி என்ன சொல்ல போறாங்க? சார், பழைய எலெக்ஷன் கமிஷனர் சார் கோபால் சுவாமி அவர் என்ன சொல்றார்? அவர் இது பெனிஃபிட் ஆகுங்கிறாரு. சார், புது பார்லிமெண்ட் அமைக்கும் போதே அதுக்கு 900+ சீட்டை வச்சுதான் நம்ம பார்லிமெண்ட்டை கட்டியிருக்கோம். அப்போலாம் நீங்க என்ன பண்ணீங்க? சார், இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு மறுசீரமைப்பு தேவை. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தொகுதி 1 கோடிக்கு மேல வாக்காளர் இருக்காங்க, ஒரு தொகுதியில 5 லட்சத்துக்கு மேல வாக்காளர் இல்ல. மறுசீரமைப்பு தேவையா, தேவையில்லையா? இல்ல, அதுல இன்னொன்னு சொல்றாரு, மறுசீரமைப்பு செய்யும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில தான் செய்ய போறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசின் திட்டங்கள் கேட்டப்ப கட்டுக்கோப்பான மக்கள் தொகையை தான் தமிழகத்துல இருக்கு அப்படிங்கறத முன்வைக்கிறாரு. சார், இது அவர் என்ன அர்த்தத்துல என்ன சொல்றாரு? என்ன கட்டுக்கோப்பான மக்கள் தொகையெல்லாம் எனக்கு நீங்க மக்கள் தொகையை நாங்க குறைத்து விட்டோம், அதுக்கு எங்களுக்கு தண்டனையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மக்கள் தொகையை யாரு குறைச்சா? அதையும் பேப்பர் கொடுக்க சொல்லுங்க. 67ல இருந்து இன்ன வரைக்கும் வந்த மக்கள் தொகையில ரிலிஜியன் வைஸ் கொடுங்க, காஸ்ட் வைஸ் கொடுக்காதீங்க. யாருடைய குரோத் என்ன இருந்திருக்கு பார்ப்போம். இந்துக்கள் எப்படி குறைச்சிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் எப்படி குறைச்சிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி குறைச்சிருக்கிறார்கள் பார்ப்போம். கொடுங்க. ஆல் இந்தியா லெவல்ல இதை கொடுக்க சொல்லுங்க. சார், இந்தியன் டெமோகிராஃபி மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப மாறிக்கொண்டே இருக்கணும், அதுக்கு தக்கன நீங்க எங்க வச்சிட்டு இருக்கீங்க? இது இஸ்லாமிக் டாமினேட்டட் தொகுதி, இது இந்த ஜாதி டாமினேட்டட் தொகுதி அப்படிங்கறதெல்லாம் மாத்தணும்னு ஒரு அரசாங்கம் விரும்பினா அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஏன் பயம் வருது? அதுல என்ன பயம் வருது? நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்கிறேன் நான். மக்கள் தொகையில தமிழ்நாடு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வேற யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல, காரணம் என்ன கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது இந்தியா முழுக்க ரிலிஜியஸ் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும் நீங்க. அப்ப நான் ஏத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் வேறு ஏதோ இருக்கிறது. மக்கள் தொகை குறைஞ்சு போயிருது, அதுக்கு தக்கன அது சார், உங்களுடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். ஏன்னா கொள்ளையடிக்கிற எம்பி நம்பர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க பயப்படுறீங்க. அதை தான் திராவிட கட்சிகள் எல்லாம் பயப்படுது. இது வரைக்கும் அதிமுக இன்னும்
பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல, நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் வரல. இன்றைக்கு நம்ம முதல்வர் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க இயல்புக்கு வாங்க, ஷூட்டிங் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. முரசொலியில பாருங்க, வரிசையா பழைய ஹிந்தி எதிர்ப்பு காலத்தில் உள்ள கட்டுரைகள்லாம் திருப்பி 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 ரீப்ரொடியூஸ் பண்ணி, சார் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, அன்னைக்கு அதனுடைய காரணம் வேற இருந்தது. இன்னைக்கு ஹிந்தி கம்பல்ஷன் இல்லை என்பது சொல்லப்பட்டு விட்டது. இதுல செல்வ பெருந்தகை வேற அங்க போய் என்னத்தையோ கத்திட்டு கிடக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நாங்க இந்த கனிமொழிக்கு இன்னொன்னு சொல்றேன். இந்த உதயநிதி இருந்தார்ல, உதயநிதி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அரசியல் குடும்பத்துல வந்ததுனால நான் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன். அரசியலுக்கு வந்த பிறகு இல்லை இல்லை நான் தேர்தலில் வர மாட்டேன், தேர்தலுக்கு வந்த பிறகு இல்லை 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 நான் அமைச்சர் ஆக மாட்டேன். நாங்க அன்னைக்கே சொன்னோமே உதயநிதி ஒரு ஆபத்து என்று. அன்னைக்கு இந்த கனிமொழி கேட்டிருந்தா இந்த ஆபத்து வந்திருக்காதே. இன்னைக்கு கனிமொழிக்கும் உதயநிதிங்கிறது ஆபத்து தானே, அப்படித்தானே மற்றவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அன்னைக்கு இவ்வளவு புத்திசாலித்தனமா இந்திய நாட்டினுடைய ஆபத்தை உணரக்கூடிய கனிமொழி உதயநிதியால தமிழகத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை உணரவில்லையா? இந்த கேள்வியை நாங்க வைப்போம்ல. இப்ப உதயநிதி சொல்லிட்டாரு, இனிமே நான் படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் தயாரிப்புக்கு போயிட்டார்ல, அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டார்ல, எல்லாம் ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப யாரு நடிக்கிறது? உதயநிதி நடிக்கல, குடும்பத்துல யாராவது நடிக்க வேண்டாமா? ஸ்டாலின் அந்த பொறுப்பெடுத்துட்டார். இதுதான் என்னுடைய பதில். அடுத்த செய்தியாக, கள்ளக்குறிச்சியில வந்து மெத்தனால் சாராயம் குடித்த தங்கராசு என்பவர் உயிரிழந்திருக்கார் சார். இதுல கண்ணுக்குட்டி, தாமோதரன் என்ற 2 பேரை தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? இந்த கண்ணுக்குட்டி துள்ளி விளையாடுது சார். ஏற்கனவே இந்த கண்ணுக்குட்டியை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. போன தடவை கள்ள சாராயம் அங்கே நடந்த போது இவர்தான் அதன் முதல் குற்றவாளி என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் திமுக கூட இருந்ததும் வெளியில வந்தது. ஆனால் இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது என்பதை திமுக அவ்வளவு அக்கறையா இருந்தது. அவ்வளவுதான். 75 அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இனிமேல் நடக்காதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ அநேகமா செத்து போனாதான் அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குமேங்கிறதுக்காக இவங்க பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, நீங்க யார் அயோக்கியனோ அவனை வெளியில விட்டுருக்கிறீர்கள். வெளியில விட்டா என்ன பண்ணணும்? காவல்துறை கண்காணிக்க வேண்டும், அது சட்டம். வெயில்ல இருக்கிற யாராயிருந்தாலும் அவரை, அது கிரிமினல் குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் என்பது சட்டம். சும்மா சட்டத்தில் உள்ளதான் நான் சொல்றேன். இப்படி கண்காணிக்காம ஓட்ட விட்டீங்க. சரி, அவர் அதே தொழிலை தானே செய்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன திருந்திருக்கிறாரு? திருந்துற மாதிரி எதுவும் பண்ணலை. ஊரு கூட அந்த ஆளை நொச்சி எடுத்திருந்தா தர்மடின்னு சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் இன்னைக்கு சட்டத்துல வழி இல்லாமல் இருக்கிறது. அதை பண்ணியிருந்தா செய்திருக்க மாட்டானே. ஊர் கூடி அவனை வெளியில வச்சிருந்தா செய்திருக்க மாட்டானே. இதெல்லாம் இன்னைக்கு சட்டத்துல வழி இல்லாமல் இருக்கு. அன்னைக்கு அது சரியாகத்தான் இருந்தது. கிராம பஞ்சாயத்துகள் இன்னைக்கு சரியாகத்தான் இருந்தது. நீங்க இன்னைக்கு ஏதோ சட்டத்துல நாங்க சரி பண்றோம்னு சொல்லிட்டு உன்னதையும் சரி பண்ணல. இதுல திமுக கூட்டணி, அதான் பிரச்சனை. அதாவது இவ்வளவு மோசமா வேலை நடந்திருக்கு, இதை பத்தி காவல்துறை கவலைப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு வழக்கு, ஏற்கனவே பலர் இறந்து போயாச்சு, ஏற்கனவே இதனால பேர்கிட்டு போயாச்சு. அப்படின்னா ஒரு நல்ல அரசாங்கம் மீண்டும் ஒண்ணு அப்படி நடக்க கூடாதுன்னு தானே பார்க்கணும். சர்வாதிகாரியாக மாறிய பின் தானே சார் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கு. சார் சர்வாதிகாரிக்கு ஷூட்டிங்கே நேரம் இல்லைங்கிறேன் நான். அதான் பிரச்சனை. முந்தின கேள்விக்கு அதான் சொன்னேன். சர்வாதிகாரிக்கு ஷூட்டிங்க்கு நேரம் இல்லை, நடிப்பதற்குத்தான் நேரம் இருக்கிறது. பையன் விட்டு தொழில் அவர் பண்ண வேண்டி இருக்கு. ஆகையினால அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு, அங்கள் துறை இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கு மீண்டும் இதை கண்டுகொள்ள கூடாது என்று செய்தி போயிருந்ததால் தான் இது நடந்தது என்று குற்றச்சாட்டுகிறார். சார் ஊரே காய்ச்சதுன்னு சொன்ன பிறகு எப்படி சார் தடுக்க முடியும்? ஆகையினால
இது கள்ளச்சாராய திராவிட முன்னேற்ற கழக அரசு. டாஸ்மாக் அரசுன்னு சொல்ல மாட்டேன், கள்ளச்சாராய அரசு. அதுதான் கொஞ்சம் வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இதை சரி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கிடையாது சார். அவன் குடிச்சு சாகணும், நாங்கள் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம், மனிதநேயமற்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதைத்தான் நீங்க மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த செய்தியாக, ஹிந்து கோவில்களில் அர்ச்சகர்கள் ரொம்ப நேரம் இருந்து பூஜை பண்ணுவாங்க. அங்கே டாய்லெட்லாம் இருக்காது, அதனால வேற வழி இல்லாமல் அவங்க அந்த இருக்கக்கூடிய தீர்த்தத்திலேயே யூரின் போயிடுவாங்க, அதை தான் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பிரகாஷ் சொல்லியிருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இவர்களுக்கெல்லாம் மண்டையில் சரக்கு இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். நீங்க உடம்புலன்னு சொல்றீங்களா இல்லை மண்டையிலன்னு கேட்குறீங்களா சார்? இல்லை, உடம்புல சரக்கு, உடம்பு முழுக்க சரக்கு தான். நீங்க அப்படி நினைக்காதீங்க. ரத்தத்துக்கு பதிலாக சரக்கு தான் பாயுது. அதனாலதான் மண்டையில சரக்கு இருக்குதான்னு கேட்கிறேன். உடம்பு முழுக்க நக்கீரன் பிரகாஷுக்கு உடம்பு முழுக்க சரக்கு தான் பாய்கிறது, ரத்தம் பாயவில்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா எப்போதும் அதில் தான் இருப்பார்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு. அதனால உங்க கேள்வி ரொம்ப தெளிவான கேள்விக்கு என்னுடைய தெளிவான பதில் அதுதான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு கருவறைக்குள்ள இவர் என்னைக்காவது போயிருக்காரா? கருவறைக்குள்ள ஒரு மனிதருக்கு எவ்வளவு வேர்வை வரும்னா அந்த மனிதருக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு இருந்தாலும் அந்த வேர்வை, நீங்க ஒரு ஒன்றும் அர்த்த மண்டபத்திலேயே வேர்வை வரும். இன்னைக்கு நிறைய அர்த்த மண்டபத்துல ஏசி போட்டிருக்கிறாங்க. பழைய ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னால எந்த அர்த்த மண்டபத்திலையும் யாரும் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அப்போ அவ்வளவு வேர்வை வரக்கூடிய இடத்துல அர்ச்சகரே ரொம்ப நேரம், இவர் சொல்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு அர்ச்சகர் இருப்பாராம். என்னையா உளர்ற நீ? காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணிக்கு வெளியில வரப்போறாரு. 3 மணி நேரம் உள்ளேயா இருப்பாரு, இருக்கவே மாட்டாரு. வெளியில வருவாரு, அங்க பண்ணுவாரு, ஒவ்வொரு பிரகாரமா போவாரு, எல்லாம் பண்ணுவாரு, நல்லா நடப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. 8 மணி நேரம் இருக்கக்கூடிய அர்ச்சகர் என்ன பைத்தியக்காரத்தை? எந்த அர்ச்சகர் 8 மணி நேரம் இருக்கிறாரு? சரி, இவர் டியூட்டி போட்டு கொடுத்தாரா இல்லை சம்பளம் கொடுத்தாரா? சரி, அதை விடுங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த அர்ச்சகர் காலையில், அதாவது சாஸ்திரத்துல இந்த அர்ச்சகர் பண்ணக்கூடியவர் பட்டாச்சாரியாரோ சிவாச்சாரியார் யாரா தன்னுடைய அந்த அந்தரங்கத்தை தொட்டு விட்டாலே மீண்டும் குளித்துட்டு தான் வரணும் அப்படி சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ சாஸ்திரமும் இவனுக்கு தெரியாது, அது அடுத்த விஷயம். அது மாதிரி தானே கும்பமேளாவில் நான் என்ன சொல்றேன், இவன் சின்ன வயசுல இதுதான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆத்துல குளத்துல குளிக்கும் போது இவனுக்கு அங்கேருந்து அது போகிறது தெரியாத அளவுக்கு இவனுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்த உடனே யாராவது சொல்லியிருப்பாங்க, இதுல இருந்து அது ஓடி விடுத்துடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி பேசியிருக்கான் என்று சொல்லுவது நான் தெரிந்தே சொல்லுகிறேன். இவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது என்பதனால் சொல்லுகிறேன். இதுக்கு மேலே இவனுக்கு மரியாதை கிடையாது. எந்த ஜேர்னலிஸ்ட் யாரா இருந்தாலும் மரியாதைக்குரிய நபர் கிடையாது என்பது சொல்லுவார். யூபியில் அப்படிதான் நடந்திருக்கும், இப்படிதான் இந்த கோயில்ல இப்படித்தான் நடந்திருக்கும். இவன் தான் உள்ளேயே போய் பண்றது கிடையாது. சரி, எனக்கு என்ன இவனுக்கு தோணுச்சுன்னா, அவர் மூத்தரத்தை கொடுக்கறது தான் இவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு இவன் சொன்னா, அப்ப மூத்தரத்தை இவன் குடிச்சு பார்த்திருக்கானா? அந்த கேள்வி எனக்கு வருது இல்ல. மூத்தரத்தை குடிச்சு பார்த்திருக்கானா? அதுதான் இதுதான் இவன் சொல்றான்ல, எங்க ஊர்ல தீர்த்தம் கொடுத்தா எங்களுக்கு தெரியும், அதுல சூடம் இருக்கா, கற்பூரம் இருக்கா, துளசி இருக்கா, என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், வெட்டு வேர் இருக்கான்னு தெரியும். ஆனா இவனுக்கு அதுல மூத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க, எந்த கோயில்ல எந்த மூத்திரத்தை குடிச்சான் அதை சொல்லணும்ல. என்னுடைய பார்வையில இவனுக்கு அர்ச்சகர் மூத்திரத்தை விட பாதிரி மூத்தராவும் முல்லா மூத்தராவும் நல்லா இருக்கும். அது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதுவரைக்கும் இவன் ஒரு பாதிரியோ முல்லாக்களோ கேள்வி கேட்டு நான் பார்த்ததில்லை. அந்த தைரியம் இவருக்கு இருந்தது கிடையாது. சொல்லிட முடியுமா? ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு மாஸ்குக்குள்ள அப்படின்னு சொல்லிட முடியுமா? சார், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கோயில்ல அர்ச்சனைக்கு போகக்கூடிய அர்ச்சகர்கள் விரதம் இருந்து செல்கிறார்கள்.
அன்னைக்கு இதே ஸ்ரீரங்கம் கோயில், இதே கபாலீஸ்வரர் கோயில், அங்கெல்லாம் உள்ளுக்குள்ள டாய்லெட் இருந்ததா? கிடையாது. இன்னைக்கு உங்க லைஃப் பேட்டர்ன் மாறி போச்சு சார். அவர் காலையில எதையும் சாப்பிடாம போவார், 5:30க்கு போவாரு, ராத்திரி 9 மணிக்கு வெளியில வருவாரு, திருப்பி எதையும் சாப்பிடாம சாயங்காலம் 5:30க்கு போவாரு, 9 மணிக்கு வெளியில வருவார். அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அது வேணும். நீ சும்மா இந்த கோயிலுக்கு போனா, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல சரவணபவனுக்குள்ள போய் மூக்கு முச்சிட்டு போய் சாமிக்கு முன்னால போய் உனக்கு வந்தது நான் என்ன பண்றது? உனக்கு 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தா அது வெளியில போயிட்டே தான் இருக்கும். உனக்கு போயிட்டே இருக்க, அவருக்கு போயிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ குடிச்சிட்டே இருப்பா, குடிச்சிட்டு 10 நிமிஷம். நான் என்ன கேட்கறேன், நக்கீரன் ஆபீஸ்ல நீ இதான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கறேன். ஒரு ரூம்ல இதான் பண்ணுவியா? வெளியில போக மாட்டியா? வெளியில போக தெரியாதா எனக்கு? என்ன பேச்சு பேசுகிறான்? என் இந்து சமுதாயத்தை என்னுடைய அர்ச்சகரை பார்த்து பேசுவானா இப்படி? எனக்கு ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஸ்ட்ரீட் டிவி இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறது, கண்டிக்கிறது, சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இப்ப இந்த நக்கீரன் பிரகாஷ் மேல இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்கிறது, வழக்கு கொடுத்திருக்கிறார். போதாது. ஒவ்வொரு கோயில் அர்ச்சகரும் தன்னுடைய தொழிலை நேசிக்கிறவராக இருந்தால், தன்னுடைய தெய்வத்தை நேசிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பா புகார் கொடுக்கும். என் தொழிலை கேவலப்படுத்தியிருக்கும், என் தெய்வத்தை கேவலப்படுத்தியிருக்கும் அப்படின்னு இந்த ஸ்ரீ டிவி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் உங்க பகுதியில் உள்ள காவல்துறையில போய் இவர் மீது புகார் கொடுங்கள். நான் சொல்லுவது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நான் எந்த வன்முறையும் தூண்டவில்லை, நான் எந்த சோசியல் அண்ட்ரஸ்டையும் உருவாக்கவில்லை. சட்ட ரீதியாக, ஏன்னா நிறைய இந்த கையெழுத்து கேம்பெயின்லாம் கொடுப்பாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கைக்காக ஒரு கையெழுத்து கேம்பெயின் ஆரம்பிக்கப்போது, தமிழ்நாடு முழுக்க இருமொழி கொள்கைக்காக அவங்க ஒரு அறைகூவல் விடுகிறார்கள். அதே மாதிரி ஒரு அறைகூவல். இது யாருக்கான அறைகூவல்? கோயில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு, பட்டாச்சாரியர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு. இவன் உங்களுடைய தெய்வத்தையும் உங்கள் கருவறையும் உங்கள் தொழிலையும் அவமதித்திருக்கிறான், புகார் கொடுங்க. புகார் கொடுத்து விட்டு அதனுடைய நகலை ஸ்ரீ டிவிக்கு அனுப்பி வையுங்கள். இது பட்டாச்சாரியார். 5-6 சங்கமா இருக்கு, பிராமண சங்கம். நான் ஜாதிகள் பேசுறதால எனக்கு விருப்பம் என்னைக்குமே கிடையாது. ஆனால் இது அவர் பேசியிருக்கதே அந்த ஜாதி வன்மத்தில் தான் பேசியிருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆகையினால எல்லா ஊர்ல இருக்கிற பிராமண சங்கங்களும் இவர் மீது புகார் கொடுக்க வேண்டும். இதுவும் ஸ்ரீ டிவி மூலமாக அனைத்து பிராமண சமுதாய சங்கங்களுக்கும், நிறைய சங்கங்கள் இருக்கு, என்னுடைய வேண்டுகோள், நக்கீரன் பிரகாஷ் மீது உங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து விட்டு ஸ்ரீ டிவிக்கு புகார் நகலை அனுப்புங்கள். 3ஆவதாக, நிறைய பக்தர் பேரவை இருக்கிறது. எல்லா கோயில்களையும் பக்தர் பேரவை, ஆண்டாள் பக்தர் பேரவை இருக்கும், கோபாலன் பக்தர் பேரவை இருக்கும், பட்டாபிஷேக ராமர் பக்தர் பேரவைன்னு இருக்கும், நாச்சார் கோயில் பக்தர் பேரவைன்னு இருக்கும். ஏகப்பட்ட பக்தர் பேரவை அந்தந்த கோயிலை, அதாவது ஈவோ நிர்வாகம் பண்ணாலும் ஆகமத்துப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர் பேரவையை சேர்ந்த ஒவ்வொரு பக்தர் பேரவையும் நக்கீரன் பிரகாஷ் மேல ஒரு வழக்கு கொடுத்து, ஒரு புகார் கொடுத்து, அந்த புகாரை ஸ்ரீ டிவிக்கு புகார் நகலை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறேன். ஏன்னா ஒரு சமுதாயம் எவ்வளவு தூரம் அவமரியாதையை சகித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. திருப்பி கொடுக்கணும்னா நாகரிகமாக திருப்பி கொடுக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு திருப்பி கொடுக்கணும். அதற்கான பனிஷ்மெண்ட் இவர் மேல் கொடுக்கணும். நான் இன்னொன்னு நினைக்கிறேன், அவர் இதை மட்டும் சொல்லல, கும்பமேளாவை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார்.
கும்பமேளாவில் இப்படித்தான் நடந்தது என்று பேசியிருக்கிறார். அப்படி இவர்கிட்ட ஏதாவது பக்தர் சொல்லி இருந்தா, நான் கும்பமேளாவுக்கு போனேன், ஆத்தோட அப்படி அடிச்சு விட்டேன் அப்படின்னா அந்த ஆள் பேரை இவர் எனக்கு சொல்லணும். ஏன்னா சொன்னா யோகி அரசாங்கம் அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கும். இல்லை இவர் இல்லை, நான் ஒரு அனுமானத்துல சொன்னேன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையே யோகி அரசாங்கம் இவரை சும்மா விடாதுன்னு நான் நம்புறேன். அப்படிலாம் விடாது. நீங்க என்னதான் பேசிட்டு போங்க. அங்க வந்தது இங்க வந்தது, அவன் அடிச்சான் இவன் அடிச்சான்னு யார் அடித்தார் அதை சொல்லுங்க எனக்கு. குப்பம் போனா தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரியும், சுப்பம் போனா தமிழ்நாட்டிலேருந்து தெரியும். இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, கும்பம் மேல குளிக்கும் போதே அடிச்சு விட்டுட்டாங்க. சொல்லு சொல்லுன்னு சொல்றேன், பேரை சொல்லு. பேரை சொல்லாம அப்படிதான் பக்தர்கள் செய்தார்கள், இப்படிதான் பக்தர்கள் செய்தார்கள் யாரே சொல்லு. ஏதோ என் வாயில இருக்கு, எனக்கு நாக்கு இருக்கு, பேசுறதுன்னா என்ன பேச்சுது? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க, பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆகையினால உடனடியாக நக்கீரன் பிரகாஷ் மன்னிப்பு கேட்க வேண்டும், சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்கணும். எல்லாம் தெரிஞ்ச பக்தர்னு சொல்லக்கூடிய ஆளு, வாரம் வாரம் திருப்பதி கோயிலுக்கு போகக்கூடிய ஆளு, நான் பெரிய பத்திரிகையினுடைய எடிட்டர்னு சொல்லக்கூடிய ஆளு, ஆண்டாளை பத்தி தப்பா ஒரு ஆர்டிக்கல் போட்டதுக்காக ஆண்டாள் தாயார் முன்னால மன்னிப்பு கேட்க விட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். அப்படிலாம் நீங்க இருந்துட முடியாது. ஆகையினால அவருக்கும் குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இவர் மனைவியும் கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இவர் மனைவியும் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. கேட்கிறேன் நக்கீரன் பிரகாஷ்ட, உன் மனைவி வாங்கின தீர்த்தம் அந்த கோயில் அர்ச்சகனுடைய யூரின் நீங்க சொல்றீங்களா? சொன்னீங்களா பிரகாஷ்? ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனம், தரங்கட்ட விமர்சனம். பத்திரிகையாளர்கள் இதை கருத்து சுதந்திரம் என்று இவருக்கு பின்னால் வரக்கூடாது, வரவே கூடாது. என்ன ஒரு சமுதாயத்தை எவ்வளவு மட்டமா பேசியிருக்காரு, எப்படி வர முடியும்? எத்தனை பத்திரிகையாளர் திருப்பதி கோயிலுக்கு சார் சார் ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் கிடைக்குமா சார், நான் போனா எனக்கு ஒரு எம்பி சீட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கி தந்துருவீங்களா சார், எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் கோயிலுக்கு போகலையா? போன உடனே பத்திரிகையாளர் போனாலே எல்லா இடத்துலையும் கோயில ஈவை திறந்து விட்டுறாரு. அப்படிதான் அவங்க கோயில் போய் கொண்டு தான் இருக்கிறாரு. ஒரு பத்திரிகையாளர் இந்த ஆளை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதனால இவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு, நான் சொல்லுகிறேன், இவர் பிராமண சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணார் நான் சொல்லல, ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி இருக்கிறார், ஒட்டுமொத்த பக்தர்களையும் இழிவுபடுத்தி இருக்கிறார். இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆளை இது கருத்து சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு போக முடியாது. அதற்கான காலம் இது இல்லை. நக்கீரன் பிரகாஷ் இதற்கான தண்டனையை அனுபவிப்பார், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அடுத்த செய்தியாக, போதை கடத்தல் வழக்குல சில மாதங்களுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக், அதாவது திமுகவின் அயலக பிரிவின் அணியில இருந்தாரு, அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இடி வந்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தது, எங்கெங்க இருந்தெல்லாம் அவருடைய சோதனை நடைபெற்றது அவருடைய இடங்களில் எல்லாம். இப்போ இடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னா, அவர் போதை மூலமாக கிடைக்கப்பெற்ற பணங்களை எல்லாம் இயக்குனர் அமீருடைய வங்கி கணக்கில் தான் டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறவுடைய புகாரை வந்து இடி வச்சிருக்கு. இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? அமீர் உலகமாக திருடன் என்பதை நாம் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறோம் சார். இந்த ஆள் அந்த துறையில் இருந்து கொண்டு அந்த துறையில் இவனுடைய மார்க்கம் எப்படி ஆதிக்கம் செலுத்தலாம் என்பதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறார், வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப இவர் என்ன சொன்னாரு, ஜாஃபர் சாதிக் என்ன செய்யறாரு எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு வந்து ஒருத்தன் 10 கோடி 50 கோடி 20 கோடி கொடுத்து கொண்டு இருக்கிறான், அவன் வந்து என்ன செய்ய, என்கிட்ட எப்படிலாம் உனக்கு இந்த காசு வந்ததுன்னு கேட்க மாட்டானே, அவ்வளவு தூரம் நீ முட்டாள? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த அமர் ஒரு கிரிமினல் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மதுரையில அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் பரமசிவன் கொலை வழக்கில் இவருக்கும் சம்பந்தம் உண்டு என்று பேசப்பட்டது. எந்த அளவுக்குன்னா, அந்த இடத்துல போய் அவர் இருக்காரா இல்லையா என்று இவர் பார்த்தார் என்று கூட ஒரு பேச்சு வந்தது. அதுக்கு அப்புறம்தான்
இந்த நபர் மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த மதவெறி பிடித்த ஒரு நபர் எப்படி இருந்திருப்பார்னு பாருங்க. இவர் சினிமால டைரக்டர். எதுக்கு டைரக்டரா இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் பெண்களை வைத்தெல்லாம் படம் எடுக்கும் போது அந்த பெண்களை எப்படினாலும் காமிப்பார். ஆபாசமாக கூட காமிப்பார், அறகுறையா கூட காமிப்பார், கவர்ச்சியாக காமிப்பார். நேயர்கள் எல்லாம் பார்க்கணும். தன் மகள் திருமணத்துக்கு மகளை கூட காமிக்காம வெறும் மருமகனை மாப்பிளைய வச்சுட்டு ரிசப்ஷன் நடத்தினாள் இருந்தால் இல்லை என்று சொல்ல சொல்லுங்க. எங்க ஒரு ரிசப்ஷன்னா மணமக்கள் இருந்தா தானேங்க ரிசப்ஷன். சரி, மணமக்களை கூட்டிட்டு வந்து அந்த மகனுக்கு பரதா போட்டு முழுசா கருப்பை போட்டு நிறுத்தினா கூட பரவாயில்லையேங்கிறேன் நான். கூப்பிட்டுட்டே வரலையே. இந்த கேடுகட்ட கலைத்துறை எல்லாம் போய் அங்க போய் திருட்டு வந்தானே, ஒத்தனான்னு கேட்டிருக்க வேண்டாம். ஏண்டா நீ பெண் விடுதலை பேசுற, அதுல பேசுற, பொம்பளைய கூட்டிட்டு வரல கேட்க வேண்டாம். அத்தனவனும் நாதாரி பயிர்களாக இருக்கான் கலைத்துறை. அத்தனம் காசு. நேற்று வரைக்கும் காணாம போன சூர்யாவும் ஜோதியாவும் திடீர்னு வந்து திருப்பி வேண்டாம்னு பேசுறாங்க. என்ன நீ என்னது கொண்டு போன? உன் குழந்தைய படிப்புக்கு தானே போனேன். அவ்வளவும் எங்கேயோ மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த அமீர் ஜாஃபர் சாதிக்கினுடைய வலையில் மொத்த அந்த ஹாலிவுட் என்று சொல்லுகிறாள் கோடம்பாக்கத்து கோலிவுட் எல்லாம் மாட்டிட்டு. ஆகையினால அவங்களுக்கு பேசுற தைரியம் வர மாட்டேங்குது. பேசுற தைரியம் வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு பேச முடியும்? ஆடு கூட அப்படின்னு வழக்கு பேச முடியுமே. ஆட்டுக்கு கூட அந்த பாலியல் சுதந்திரத்தை பத்தி பேச முடிஞ்ச ஒரே ஆள் தான். யாருக்கும் ஆட்டினுடைய பாலியல் சுதந்திரத்தை பேசின ஒரே ஆள் அமீரா தான் இருக்கும். வேற யாரும் இருக்க முடியாது. சிந்தனை எல்லாம் வக்கரம் படிச்ச, தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய எந்த அளவுக்கு இவர் தேசத்துக்கு விரோதத்துக்கு பேசுறாருன்னா டோல்கேட் வேண்டான பேசுறாரு. ஏன்? அப்பதான் இவங்க கடத்தல் பண்ண முடியும். இப்பதான் வந்திருக்கு. பேரிச்சம்பளத்துல பிசிக்கினா எல்லாம் தங்க கட்டியா வந்ததுங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த டோல்கேட் எல்லாம் இவங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது, இவங்களுக்கு கடத்தலுக்கு ஆபத்தாக இருக்கிறது. வேற எதுக்கு இவர் டோல்கேட் வேண்டாம்னு பேசுறாரு? ஏதோ மக்களுக்காக பேசுகிறாரா? மக்கள் ஏதோ டோல்கேட்ல ஏதோ காசு கொடுக்கும், அதெல்லாம் எங்க நிதின் கட்கரி பார்த்துப்பாரு. 3000 ரூபாய் இன்னும் வருஷத்துக்கு கட்டினா போதும். அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால தேச விரோத செயலை செய்யக்கூடிய ஒரு ஆள். இதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். திரைத்துறை முழுக்க கண்ட்ரோல் வைத்துக் கொண்டு தன் மதத்தை திணித்து கொண்டு மற்றவர்கள் யாராவது ஒரு நல்ல ஆளு தேசபக்தனா இருந்தா தெய்வ பக்தனா இருந்தா அவனை அங்க இருந்து அப்புறப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிற வேலை ஆள். ஜிகாத்தி ஒரு ஆள் அமீர் என்பது நான் சொல்லுகிறேன். ஒரு ஜிகாத்தி தான். அதனால ஜாஃபர் சாதிக்கு இவருக்கு கொடுக்கல, இவருக்கு தெரியாது என்பதெல்லாம் பொய். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேங்க. மோடியை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு சாகசம் பண்ண ஒருத்தம் கூட உருப்படையாது. தருண் தேஜ்பால்னு ஒருத்தர் இருந்தாங்க. தகல்கான ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தான். ஒரு காலத்துல பெரிய மோடி எதிர்ப்பாளர் அவர் தான், பெரிய பிஜேபி எதிர்ப்பாளர் அவர் தான் தருண் தேஜ்பால். இன்னைக்கு அந்த கழுதை இருக்கிற இடம் தெரியல. கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு பொண்ணுகிட்ட போய் பொம்பு பண்ணி அங்கே இது கோவா எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு இது கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு தூக்கி போட்டதான். அன்ன வரைக்கும் காணும். இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள ஆல்ட் நியூஸ் காணாமல் போயிருக்குது. இந்த என்டிடிவி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருக்கு. கதறல் கூடிட்டு இருக்கு. இப்போ யூஎஸ்ஐ கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி நின்று போச்சு. அந்த 5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி எதிர்ப்புக்காக இந்த 4 லட்சம் கோடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதான். அதாவது அரசியல் காரணங்களுக்காக 1 லட்சம் கோடி தான் உண்மையான சர்வீஸுக்கு வந்த கோடின்னு அவரே சொல்லுகிறார்கள். யூஎஸ்ல உள்ள கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட்டே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த பைத்தியக்காரத்தை செய்த இந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்துக்கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு என்ன உனக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் என்ன நாள் இருக்கும் அது தெரியாது. ஆமீருடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. நீங்க அப்படிலாம் தப்பிச்சு போயிட முடியாது சார் இந்த அரசாங்கத்துல. அப்படி வேணா அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு காலம் வருங்க. இந்த அமீருக்கும் ஒரு காலம் வரும். நான் பார்க்க தான் போறேன்.
இன்றைய நிறைவு செய்தியாக தருமபுரி மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட பொறுப்பாளராக தர்மசெல்வன் என்பவர் திமுகவால் நியமிக்கப்பட்டிருக்கார். அப்போ அவர்களுக்குள்ள மாவட்ட திமுக பிரமுகர்களிடையே உறுப்பினர்களிடையே கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார். கலெக்டர் நான் சொல்றது தான் கேட்கணும், எஸ்பி நான் சொல்றது தான் கேட்கணும், இவங்க 2 பேருமே நான் சொல்றதெல்லாம் கேட்குறேன்னா அப்புறம் நீயே பார்த்துக்க, இவங்க எல்லாருமே நம்ம சொல்றதை தான் கேட்கணும், கேட்கலன்னா அதுக்கப்புறம் இருக்கு அப்படிங்கக்கூடிய தொனியில அவர் பேசிய வைரல் ஆடியோ ஒன்று போயிட்டு இருக்கு சார். இந்த செய்தி இதை எப்படி பாக்குறீங்க? தர்மபுரி மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் தர்மபுரி மாவட்டத்தினுடைய எஸ்பியும் கொஞ்சம் முதுகு நிமிர்ந்து இவர் மேல கேஸ் போட்டு ஆளை உள்ள தள்ளணுங்கிறது என்னுடைய முதல் கோரிக்கை. அப்படி அவர்கள் செய்ய இல்லைன்னா இவர் சொல்றது உண்மையினர். எமர்ஜென்சி நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த திமுகவில் இருந்து ஆட்டம் போட்ட சூரியநாராயணன் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், இதே வேலை, இதே காவல்துறையை மிரட்டுறது, இதே கலெக்டரை மிரட்டுறது, அவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருந்தான். எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டு திமுக தூக்கி உள்ள போட்டான். அந்த சூரிய நாராயணனை தெரு தெருவா இழுத்துட்டு வந்தாங்க ஜெட்டியை போட்டு. இதே காவல்துறை பண்ணது. இதே எமர்ஜென்சியில ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு, சிட்டி பாபுன்னு தெரியல, ஸ்டாலின் உயிரோட இருந்திருப்பாரு, நீங்க கதை சொல்கிறார். அதனால உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால கலெக்டர் நான் சொல்றது சொல்லணும், மாவட்ட ஆட்சியர் நான் சொல்றது சொல்லணும்னா நாளைக்கு ஆட்சி மாறினா இதே கலெக்டர் இதே அதிகாரி அங்க இருப்பா, உன்னை அன்றவரோட நடக்கணும். இது சரித்திரத்தில் நிறைவாயிருக்கிறது, நடந்திருக்கிறது. அதனால அதிகாரம் இருக்குங்கிறதுனால பேசுறதெல்லாம் கொஞ்சம் இந்த ஏற்கனவே இதே தர்மபுரியில தான் ஒருத்தர் இருந்தான் செந்தில்னு, மதசார்பற்றது, இங்கே எப்படி பூஜை நடக்கலாம் அரசியலால, ஆனா போனா இன்னைக்கு சீட்டே கொடுக்கல. இதே கட்சி தான் சீட்டு கொடுக்கல. இன்னைக்கு போண்டா செந்தில் என்று சொல்லுவார்கள், எம்பி போண்டா செந்தில் என்று சொன்னார். இன்னொரு செந்தில் சீப்பு செந்தில், நிறைய குழப்பிடாதீங்க. இது போண்டா செந்தில், அது சீப்பு செந்தில். இன்னைக்கு இல்லை, அதே தர்மபுரியில இல்லை. இந்த ஆள் இப்படி பேசுறது, ரெண்டாவது இவங்க திமுக காரங்க இப்படி பேசுறது ஒண்ணு புதுசு கிடையாது. இதே உதயநிதி பேசியிருக்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த போலீஸ் எல்லாம் குறிச்சு வைங்க, நாம என்ன நினைப்போம் பார்த்துருவோம் ஒரு கை. இதே உதயநிதி பேசியிருக்கிறார், இல்லை என்று சொல்லுங்க. ஒவ்வொரு திமுக காரனும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு திமுக நம்ம சிடிவில இதை பத்தி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு லிஸ்டே போட்டுட்டு இருக்கோம். அதனால இப்போ நம்ம லிஸ்ட்ல இவர் புதுசா சேர்ந்திருக்கார், தர்மபுரி மாவட்டம். ஆனா இப்படி பேசுபவர்கள் எல்லாம் தைரியசாலிகள் இல்லை என்பதுதான் என்னுடைய இந்த 23ஆம் புலிகேசி மாதிரி தான். விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த ஒருத்தரை இடி அரெஸ்ட் பண்ண போது இதெல்லாம் நனைஞ்சிருந்து ஒரு போட்டோ வந்தது பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேணா அப்படியே அந்த போட்டோவை இதில் போடலாம், அப்படித்தான் ஆகும். அதுதான் என்னுடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயண் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.